அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 13 வயசில் வந்தாங்க, 14 வயசில் வந்தாங்க, என் பொண்ணு ரெடியாக இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதால ஒரு 4th படிக்கிற பொண்ணு கூட வந்து ஏஜென்ட் பண்ணுறா சார் 9 வயசுல. ஆமாம், அவளுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி சொல்லி கொடுக்கணுமே கண்டி. ஊரறிய பிரம்மாண்டமாக பண்ணுறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் சார் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களா இருக்க விடுங்க. என்னுடைய சொந்தக்கார வீட்டில் வட்டிக்கு வாங்கி சார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு சடங்கு செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்காங்க சார். அந்த குழந்தைக்கு முக்கியமாக அந்த எஜுகேஷன் ஒரு பணம் கூட அவங்களால செலவு பண்ண முடியல. அவங்களுக்கு இன்னும் 2 பொண்ணு இருக்குது. வரவங்கெல்லாம் பெரிய பொண்ணுக்கு நீ பெருசாக செய்ஞ்சிட்டேன், ஏன் இந்த பொண்ணுக்கு செய்யலன்னு வீட்டில் வந்து கும்மி வச்சுட்டு போகிறாங்க சார். நான் பெரிய பொண்ணு ஆகும்போதே வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒருத்தவங்க வந்து என்னை பார்க்கறது வந்து நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், அசிங்கமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால வந்துட்டு யாரையும் கூப்பிடாதீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நம்ம சடங்கு சம்பிரதாயங்கள் என்னவோ அதை பண்ணுங்க, பட் யாரையும் கூப்பிட்டு எந்த விஷயங்களும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான புரிதலை கொடுத்தா போதும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடது. ஒரு இன்விடேஷன் அடிக்கிறதையோ பேனர் அடிக்கிறாங்க சார், முதல் கேவலம் அதுதான். எதுவெல்லாம் அபத்தம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் அபியூஸ் நிறைய நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல என் வீட்டுல ஒரு அழகா ஒரு பொண்ணு இருக்கா, அவ இவ்வளோ அலங்காரமா இருக்கா, நானே ஏன் விளம்பரப்படுத்தணும்? அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பக்கத்தில் போட்டு இயற்கையாக நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சை நமக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி கை கால் வளருதோ அந்த மாதிரி பருவம் அடையும் போது நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகுது. அந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ இதுவாக பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. குழந்தை ஒரு நார்மல் விஷயம். இந்த உலகத்தில் கோடானு கோடி தடவை, லட்சம் கோடி தடவை, கோடி தடவை புள்ள பிறந்திருக்கு. ஆனால் புள்ள பிறந்த கொண்டாடுறோம். புள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மாசமா இருக்கா, கர்ப்பமாக இருக்கா, கர்ப்பமாக இருக்க சாதாரணமாக வந்திருக்கு. கோடான கோடி பேருக்கு கர்ப்பமாக வந்திருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்ம ஒரு வளகாப்புன்னு வச்சு கொண்டாடுறோம். கேட்டா அதுக்கு முன்னாடி ஒரு திருமணம் நடந்துச்சு. ஒரு சரிங்க இருக்கு, அதுக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. திருமணங்கிற புதுசா இப்போதான் முதல்ல ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு நடக்குதா, கோடான கோடி நடந்திருக்கு. அதை போல ஒரு பெண் பருவ மாற்றம் அடைவது என்பது முதலாக ஒரு குழந்தையா இருந்து ஒருத்தி பருவ பெண்ணா மாறுற விஷயத்த கொண்டாடக்கூடாதுன்னு அவங்க கேட்டா, நீங்க எதையுமே கொண்டாடாதீங்க, விட்டுருங்க. எதுவுமே கொண்டாடக்கூடாதுன்னு தான் சார். இப்போ நீங்க கொண்டாடவே வேண்டாம். வேலைக்கு போ, வெந்ததை சாப்பிட்டு வந்து தூங்கி அந்த வயசான கூட செத்து போய் சுடுகாட்டில் படுத்துக்க. ஒரு கொண்டாட வேண்டாம். ட்ரை பண்றீங்க, நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு எதுக்கு கொண்டாட்டம், இது ஒரு பயாலஜிக்கல் மாற்றம். நம்ம எல்லாமே பயாலஜிக்கல் மாற்றம் தான். என்னோட கேள்வி இப்ப என்னன்னா, சடங்குகளை ஏன் பெண்கள் மேல மட்டும் வைக்கிறீங்க? அதே மாற்றங்கள் வந்து பசங்களுக்கும் நடக்குது இல்ல? ரொம்ப நேரம் உங்களை அணைச்சதான் கொண்டு முயற்சி பண்ணி என்ன, நீங்க அதுக்கு வரவே மாட்டீங்க யாருமே. என்னன்னா இதே பயாலஜிக்கல் மாற்றம் ஒரு ஆணுக்கு நடக்குது, அந்த ஆணை கொண்டாடுவதே இல்லையே. கண்டிப்பா ஆம்பளைங்களுக்கும் தான் பியர்டு முளைக்குது, தாடி முளைக்குது, மீசை முளைக்குது, வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. பெண்களோடது மட்டும் நீங்க ஏன் அப்படி பிரம்மாண்டப்படுத்தி சின்னதா பண்ணாலும் சரி, பிரம்மாண்டமா பண்ணாலும் சரி, எதுக்கு பண்றீங்க? அப்ப ஆம்பளைங்களோடதும் பண்ணலாம்ல. ஓகே, இது ஃபுல்லாவே ஒரு மாஸ்குலைன் சொசைட்டியோட ஐடியாலஜியா தான் சார் இருக்கு. அந்த பேர்லயே வந்து பூ புனிதல் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இம்பியூரா இருக்காங்களாம், அவளை பியூரிஃபை பண்றாங்களாம். அண்ட் இப்போ பொண்ணுங்க எல்லாருமே ஏர்லியாவும் ஆயிடுறது இல்லை, எல்லாரும் கரெக்ட் ஏஜ்லயும் ஆயிடுறது இல்லை. நான் இப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல தான் சார் அட்டெண்டட் மை ஏஜ். நான் ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டில் இருக்கிற சின்ன பொண்ணுங்கலாம் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எமோஷனலா வந்து ஐ வாஸ் அட்டாக்ட். ப்ரெக்னென்ட் ஆகலையா அப்படின்னு கேட்குறதே நம்ம வந்து தப்புன்னு சொல்கிறப்போ, ஒரு 12-14 வயசான பொண்ணு அவள் எப்படி சார் அந்த எமோஷனாக அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுவா? நான் இப்போவே ஒல்லியாக இருக்கேன், அப்போ இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். அப்போ ஒரு பாடி ஃபிசிக்கு ஏற்ற மாதிரி தானே தேவையில்ல அட்டெண்ட் பியூபர்ட்டி. ஒரு நாள் வந்து நீ வந்து போற்றப்படுவ, ஆனால் அடுத்த நாளே நீ கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, குளிக்காமல் பூஜ் ரூம்குள்ளே போகக்கூடாது, குளிக்காமல் வீட்டுக்குள்ளேயே வராத, எதையும் தொடாத. இப்போ வரைக்கும் கூட நான் வந்து குளிக்காமல் வந்து என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏதாச்சும் ஒரு தட்டை எடுத்தேன்னா அந்த தட்டை நான் தான் கழுவி வைக்கணும். பூஜ் ரூம்குள்ளே போகக்கூடாது, கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, விபூதி வைக்கக்கூடாது பீரியட்ஸ். அப்போ எதுக்கு இவ்வளோ? 2004 வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணது. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். தாய் மாமாங்க வந்து போடுறாங்க போடலன்றது வந்து நம்ம தட்டி கேட்க முடியாது. நீ இவ்வளோதான் போடணும் அவ்வளோதான் போடணும்னு அவங்க பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வாங்க போகிறோம். ஆனால் கடன்காரனானது வந்து எங்கள் அப்பா. சாப்பாடு போட்டதாகட்டும், எனக்கு சாரீ எடுத்ததுலேருந்து நகை போட்டதுலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. கடைசியாக எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க அந்த ஒரு நாள் தங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த ஆல்பம் எங்களால் வாங்க முடியல. அந்த அளவுக்கு எதுக்கு அதை பண்றது? தொடர்ச்சி அவர்கள் சொல்றது இருக்குல்ல, என்னன்னா நீங்க வந்து ஒரு நாள் கொண்டாட்டமா பெண்ணை கொண்டாடிட்டே இருக்கீங்க, பிரமாதமாக நடத்துறீங்க, உங்களுடைய சக்திக்கு மேலே பணம் வாங்குறீங்க, அது சின்ன லெவலில் பண்ணுறீங்க, பெரிய லெவலில் பண்ணுறீங்க. ஆனால் அன்னைக்கு எல்லா ஃபோக்கஸ் லைட்டும் அந்த பெண் மேல் திரும்பப்படுது. இப்போவும் அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் வந்து அந்த
நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே நான் ரொம்ப பாதுகாப்பாக உணர்ந்தேன் அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க அவங்க. என் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என்னை பார்த்துக்குவாங்க பத்திரமா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்துச்சு. இது வந்து பாதுகாப்பு உணர்வை தருதுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது இது தேவையில்லாத ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? பெண்ணுக்கு பாதுகாப்பை காட்டிலும் அது வந்து உறவு முறை வளர்க்குறது தான் அது. இப்போ என் பேத்தி கொரோனா சமயத்தில் தான் பெரிய பிள்ளை ஆனா. பொண்ணு வீடும் பையன் வீடும் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டு தான். யாருமே அப்போ எதுவுமே வெளியவே போகக்கூடாது. சரியான கொரோனா நேரம் அந்த நேரம். அப்போ ரொம்ப வருத்தப்பட்டா என் பொண்ணு. ஐயோ பக்கத்தில் தம்பி இருக்கேன், தாய் மாமனை வச்சு இது பண்ணாட்டி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இது எப்போவுமே இப்போ பொண்ணுங்க வந்து குழந்தை பிறறதுக்கு அம்மா வீட்டுக்கு தானே போவாங்க. அப்போ அந்த குழந்தையிலேருந்தே பார்க்கும்போது அவங்கள கொஞ்சி விளையாண்டு அவ்வளோ சந்தோஷம். இப்படி பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கும் போது அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம். என் பையனுக்கு நகை கடையெல்லாம் அடைச்சி கிடக்கு, என்ன பண்ணுறதுன்ட்டு 5 லட்ச ரூபாய் என் கையில் கொடுத்தான். சந்தோஷத்தில் செய்கிறது, அவ வந்ததே சந்தோஷம். ஓகே, நான் வாங்க நினைக்கிறேன், இதெல்லாம் வாங்க முடியல, இந்த பணத்தை வச்சு அப்புறம் வாங்கிக்கங்க அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம்தான். தாய்க்கு அப்புறம் தான் தாய் மாமங்கிறாங்க. அப்படி சொல்ல மாட்டேன், தாயை விட தாய் மாமனுக்கு தான் அந்த பொண்ணு மேல உரிமை இருக்கு, பாசம் இருக்கு. தாய் மாமன் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க, ஆனா அவங்க தாய் மாமனுக்கே கட்டி வச்சிடறாங்களே. என்னோட சடங்கு ஃபங்க்ஷன் பண்ணும்போதே எங்க மாமா வந்து சொன்னாரு, விட்டா நானே இவளை கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நான் அடைஞ்ச அந்த ஒரு துயரத்தையும் துக்கத்தையும் வந்து வார்த்தைகளாலெல்லாம் சொல்ல முடியாது. எதனால துக்கம் நினைக்கிறீங்க? ஏன் தாய் மாமா வந்து சொல்லணும், எனக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையா? இதே ஒரு ஆம்பளை பையனை போய் நம்ம சொல்லாமல் எந்த அத்தையாவது அப்படி சொல்ல முடியுமா? ஒரு ஆம்பளை பையன் வந்து இருக்கிறான், அவனும் வயசுக்கு வந்துட்டான், அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கும், அப்போ ஒரு அத்தை வந்து நான் உன்னை கட்டிக்கலான்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்லலாம்? அப்போ அது என்னுடைய உரிமை பழிக்கப்பட்டதாக தான் அதில் நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னே எனக்கு சொல்லித்தரல. இவங்க எல்லாம் வந்தாங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, என்ன செய்யணும்னு எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. அன்னைக்கு ஒரு நாள் விழா, அன்னைக்கு எல்லாரும் கொண்டு போய் கொடுத்தீங்க, ஆனால் அதுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து எஜுகேட் பண்ணாமல் கொடுத்தீங்க. ஓகேவா? அதன் பின்னாடி தொடர்ச்சியாக இது ஒவ்வொரு மாதமும் தொடரப் போகிறது. அப்படிங்கும்போது அந்த பிள்ளை எஜுகேட் பண்ணீங்களாங்கிறத டீச்சர் கேட்க விரும்புகிறேன். சார், எஜுகேட் பண்ணுறதுங்கிறது நேரடியாக சொல்கிற விஷயம் கிடையாது. இது பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், நான் வீட்டில் இருக்க முடியல, அப்போ எனக்கு லீவு கிடைக்கல. உடனே நான் எல்லா உறவினர்களுக்கும் சொன்னேன். சென்னையில் பெரியம்மா வந்தாங்க, என்ன பிள்ளைய இப்படி உட்கார வச்சுருக்க, நகையெல்லாம் போடு அப்படின்னு போட்டாங்க. ஆச்சி வந்தாங்க, முட்டையை போடு, எண்ணெயை ஊற்று, குடிக்க கொடு, களியை கிண்டு, உளுந்த வடையை போடு. ஒவ்வொருவரும் மறைமுகமாக அந்த பெண்ணுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு உறவினரும் எஜுகேட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை இல்லைன்னு ஒத்துக்கவே முடியாது. தாய்மாமன் வரிசை எடுத்துன்னு வந்தா முதல்ல எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு, என் அக்காவுக்கு போட்டாரு, அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்ட்டு தான் பார்ப்பாங்க தவிர, என் உறவு வந்துடுச்சா முகம் மலர்ச்சியோட உறவுகளை யாரும் வரவேற்கிறது இல்லை. ஈக்குவலாக இருக்கா, அக்காவுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கு இருக்கா, குறைஞ்சிடுச்சுன்னா சபையில் அன்னைக்கே சண்டை நடக்கும்.